Hi dear students, happy morning. Glory to Montfort. How are you all? I hope you all are fine. Okay. Today we are going to learn about our India's freedom, Independence Day, etc. etc. Okay. First of all, why we celebrate Independence Day? Anybody knows the correct answer? Okay, we know India got freedom from British on August 15, so we celebrate Independence Day. Am I right? அதானடா நம்ம சொல்லுவோம். ஓகே மிஸ் எங்களுக்கு லிட்டில் பிட் தெரியும். ஆக்சுவலி பிரிட்டிஷ் ரூலில் இருந்த இந்தியா வந்து 1947 ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. ஸோ நம்மளோட லீடர்ஸ் வந்து மகாத்மா காந்திஜி அண்டு நேரு இவங்க எல்லாருமே நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு நிறைய லீடர்ஸ் நமக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவங்கள நினைக்கிற நாளாகவும் நமக்கு கிடைச்ச ஃப்ரீடத்தை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறனாலாவும் ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்டா? In August 1947, India gained independence after 200 years of British rule. ஸோ இந்த 200 இயர்ஸ் 1947க்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் ரூலில் தான் இருந்திருக்கோண்டா. எப்படி பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க நம்மளை? Before British colonization, the Indian subcontinent was a patchwork of regional kingdoms known as princely states populated by Hindus, Muslims, Sikhs, Jains, Buddhists, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷோட காலனைசேஷன் நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான ரிலீஜன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஆல் டுகெதர் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிட்டியாக இருந்திருக்காங்கடா. ஈச் பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹேட் இட்ஸ் ஓன் ட்ரெடிஷன்ஸ், காஸ்ட் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் லீடர்ஷிப். ஸோ ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ட்ரெடிஷன்ஸை, காஸ்ட் பேக்ரவுண்ட்ஸை அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட லீடர்ஷிப்பும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட முறையிலே இருந்திருக்குடா. ஸ்டார்டிங் இன் த 1500s, a series of European powers colonized India with coastal trading settlement. ஓகே, எப்படி இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க? ஸோ அப்போனா பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடுனா எப்படி நடக்கும் தெரியுமாடா? ஸோ இப்போ நமக்கு மெனி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கோஸ்டல் ட்ரேடிங் தான்டா அதிகமாக நடக்கும். அதாவது கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஷிப்பில் தான் பண்ணுவோம். தென் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுமே அப்படி தான் நடக்கும். ஸோ அதர் கண்ட்ரீஸில் நம்ம அப்படி தான் வந்து பிஸ்னஸ் டீல்னால் பண்ணிட்டு இருந்தோம். தட் டைம் பார்த்திங்கன்னா கோஸ்டல் ட்ரேடிங் செட்டில்மெண்ட்டாக வந்தது தான் இந்த பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளார. இப்படி ட்ரேடிங்காக நமக்கு வந்தவங்க பை த மிட் 18th century, த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எமர்ஜ்ட் அஸ் த பிரைமரி கொலோனியல் பவர் இன் இந்தியா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, 18th centuryயில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலோனியல் பவரை வந்து நம்ம இந்தியாவில் வந்து செட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ். அதுதான் பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேரூன்றி இருக்கிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். So that time the British ruled some provinces directly and ruled the princely states indirectly. அப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ப்ராவின்சஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நம்ம இந்தியாவில் உள்ள மற்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே இன்டைரக்டாக அவங்க வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. அண்டர் இன்டைரக்ட் ரூல் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரிமைன்டு சாவரின். அதாவது இந்த நியூ வேர்ட் சாவரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறையாண்மை மீன்ஸ் இப்போ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே சொல்யூஷன் கொடுத்து அங்கேவே அவங்களுக்கான அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு அது ஒரு குட்டி ஸ்டேட் மாதிரியே இருக்கும்டா. அதுதான் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே சாவரின் அப்படிங்கிற ஒரு நியூ வேர்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், ரைட். ஸோ அப்படி தான் நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்களே சுமூகமாக தீர்த்து அந்த நாட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற வளங்களை வச்சு ஸோ சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம். பட் மீட் பொலிட்டிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கன்செஷன் டு த பிரிட்டிஷ். இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அங்கே நடக்கிற அந்த பொலிட்டிக்கலுக்கு வந்து ஒரு சில ஃபினான்ஷியல் கன்செஷன் மீன்ஸ் இன் தமிழ் சலுகைன்னா கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பொலிட்டிக்கலுக்குள்ளேயும் உள்ளே போடுறாங்க பிரிட்டிஷ். யாரோட, நம்ம அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் உள்ள அந்த ஸ்டேட்ஸை தான் சொல்கிறேன். அதுக்குள்ளேயும் யார் போடுறாங்க, பிரிட்டிஷ் வராங்க. இப்படி நம்மளோட அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து கன்செஷன் கொடுத்து உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் இந்த 19th century த பிரிட்டிஷ் பிகன் டு கேட்டகரைஸ் இந்தியன்ஸ் பை ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. நம்ம இந்தியாவில் என்ன இருந்தது, டிஃப்ரெண்ட் டைப்ஸான
ரிலிஜியன்ஸ் இருந்தது. அவங்க எல்லாரையும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸோ இந்தியாவில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்க கையில் எடுத்துக்கிறது இந்த ரிலீஜியஸை தான். இந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியில் நம்ம இந்தியாவை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதாக பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் தே கவுண்டட் ஹிந்துஸ் அஸ் மெஜாரிட்டிஸ். என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கேல்குலேஷனில் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் ரிலீஜியன்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களனா மெஜாரிட்டிஸ் குரூப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அண்ட் ஆல் அதர் ரிலீஜியஸ் கமிட்டிஸை வந்து மைனாரிட்டிஸ் அப்படின்னு டிஸ்டிங்க்ட் பண்ணுறாங்கடா. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே வந்து ஒரு கேப்பை வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்னென்னா மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித் முஸ்லீம்ஸ் பீயிங் த லார்ஜஸ்ட் மைனாரிட்டி. அந்த மைனாரிட்டிலே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் பீப்புள் என்ன சொல்லிடுறான், நீங்கள் லார்ஜஸ்ட் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் சிக்ஸ் வேர் கன்சிடர்டு பார்ட் ஆஃப் த ஹிந்து கம்யூனிட்டி பை எவ்ரி ஒன் பட் திம்செல்ஸ். என்ன சொல்லிடுறாங்க, 6 பீப்புள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே உங்களை வந்து நாங்கள் ஹிந்துஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மெஜாரிட்டி குரூப்பில் நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு அவங்கள சொல்லிடுறாங்கடா. இப்படி மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவோம். பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன் எலெக்ஷன்ஸ் பீப்புள் குட் ஒன்லி ஓட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தயர் ஓன் ரிலீஜியஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரியக்கூடாது, நம்மளோட டீம் தான் மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு போட்டி மனப்பான்மை வரும் இல்லையா. ஸோ அந்த மனப்பான்மை தான் அவங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிஃபிகேஷனில் உள்ள லீடருக்கு வந்து ஓட் பண்ண வைக்கிதுரா அவங்கள. These practices exaggerated differences, showing distrust between communities that had previously coexisted. ஸோ இங்கே டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அவநம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றத்தை சொல்லுண்டா. ஸோ ரொம்ப எக்ஸாஜரேட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து விதைக்கிறது, ஒரு அவநம்பிக்கையை வந்து மக்கள் மனசில் வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த பிரிட்டிஷ். ஸோ மத நம்பிக்கையில் நமக்குள்ளார ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான்டா. The 20th century began with decades of anti-colonial movements where Indians fought for independence from Britain. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்குள்ள ஒவ்வொருத்தவங்களோட யூனிட்டியும் பாதிக்கப்படக்குள்ள என்ன பண்ணுறாங்க, மக்கள் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. இந்த இடத்துல ஃபைட் அப்படிங்கிறத நீங்கள் வாராக கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்க கேட்குறது, அவங்களோட உரிமையை கேட்குறது தான் நான் உங்கள்கிட்ட ஃபைட் அப்படின்னு சொன்னேன். தட் டைம் ஜின்னா ஆர்கியூடு ஃபார் எ 2 நேஷன் டிவிஷன்ஸ். முகமது ஜின்னா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு 2 நேஷன்ஸ் வேணும், இந்தியாவை பிரிங்க அப்படின்னு அவர் கேட்குறாருடா. That time, Mohandas Gandhi and Jawaharlal Nehru wanted one united India. அப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்க, நம்ம லீடர்ஸ் மோகன்தாஸ் காந்தி அண்ட் ஜவஹர்லால் நேரு ஒன் யுனைடெட் இந்தியா தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் பிரிக்காதீங்க, எங்களை மதம் மாதிரியாக பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்கடா. ஸோ இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ இந்தியா சிங்கிள் நேஷனாக இருந்ததா, முகமது அலி ஜின்னா கேட்ட மாதிரி அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு நேஷன் பிரிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான்டா ட்விஸ்ட்டு. ஸோ இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் ஆல்ரெடி இருந்தாலோ இல்லை இந்த 2 நேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலோ அதை எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புங்கடா. ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அபவுட் 2 நேஷன்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.